ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் பகிர்ந்துக்கணும். என்னன்னா, எவ்வளோ பெரிய வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைகள் இருந்தாலுமே, நம்ம தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம். அது வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். அதையும் தாண்டி எப்பயுமே நான் சொல்றது, ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மட்டும் தான். இந்த மனிதர்கள வந்து நீங்க எப்படி நீங்க உங்க மனசுல வந்து எடுத்துக்கிட்டு போறீங்க, அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இருக்கட்டும். அத நீங்க எந்த அளவுக்கு நீங்க டீப்பரா நீங்க மனசுல வச்சிருந்தாலும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்து. என்றைக்குமே இன்னைய வரைக்கும் என் தலைவன் முருகப்பெருமான் எனக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த மனிதன் பிறவி நம்ம எடுத்திருக்கோம். இங்க யாரையுமே நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு உறவு கிடையாது. தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், என்ன வேணா எந்த உறவா வேணா எடுத்துக்கங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஒரே கட்டத்துல வந்து நான் சொல்லிடுறது என்னன்னா, தயவு செய்து இந்த காதல் விஷயம் மட்டும் என்கிட்ட வந்து பேசாதீங்க. அதையும் தாண்டி அதிகமா வந்து நிறைய பேர் வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து நான் சில விஷயங்கள் பூஜை பண்றதுக்கும் சொல்றதுக்கும் நிறையவே இருக்கு. இது குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்க வந்து உடல்நல குறைபாடாக இப்போ இன்னைக்கு வந்த ஒரு மெசேஜ் மூலியமா நான் படிச்சது வந்து மிகவும் மனசை ரொம்ப காயப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்து பிரெயின் டியூமர், பிரெயின்ல வந்து ஒரு கேன்சர் வந்திருக்கு. அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் அது ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக. நீங்க சொன்ன மந்திரத்தை குடும்பத்துல அனைவருமே நாங்க வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இது நம்ம சொல்றது எல்லாமே காலையில எழுந்ததுல இருந்து முருகப்பெருமானை வந்து பூஜை செய்யறதுல இருந்து எல்லாமே தினந்தோறும் எங்க மனசுல இருக்கிற ஒரே விஷயம் நீங்க சொன்ன அந்த மந்திரம் மிகப்பெரிய பவரா இருக்கு அப்படின்னு. ஐயா இந்த மந்திரத்தை நான் தான் இதுக்கு வந்து நான் சொன்னேன். இது வந்து நீங்களே எப்படி சொல்வீங்கன்னா, நான் கிடையாது ஐயா, எல்லாமே என் தலைவன் முருகப்பெருமான் சொல்லி கொடுத்த விஷயத்த இதை சொன்ன விஷயத்த தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த எத்தனையோ கமெண்ட் வந்து நீங்க என்னோட காணொலியில வந்து நீங்க பார்த்துருக்கலாம். நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தலைவர் முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுத்துருக்காரு. ஒரு சில கொஞ்சம் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நம்பிக்கையும் அந்த முழு பக்தியும் வந்து கொண்டாடும். இதை நமக்குள்ள வர வச்சா மட்டும்தான் யார் யாரும் நம்புறோங்க வாழ்க்கையில. நம்ம வந்து நிரந்தரமே இல்லாத ஒரு உறவை தேடி 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 போய் அவங்களாலே காயப்பட்டு நம்ம வந்துருவோம். அடுத்த நிமிஷம் எங்க போய் உட்காருவோம்? முருகன்கிட்ட தான் உட்காருவோம். முருகா இந்த மாதிரி ஆகி போச்சு, இந்த உறவு நம்மள ரொம்ப இந்த காயப்பட்ட உறவுனாலேயே வாழ்க்கையில வந்து நிம்மதி இழந்துருவோம். தினசரியா உங்கள நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முன்ன மாதிரி என்னால முருகப்பெருமானோட கோயிலுக்கே போக முடியல, முருகனை வந்து என்னால உணர முடியல, பூஜை பண்ண முடியல, முருகனை வந்து வணங்கவே முடியலன்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன் வேடிக்கையா இருக்குன்னு அதுவும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ஒரே விஷயத்த மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில இன்னில இருந்து உங்களுக்கு வந்து வெற்றியா உங்களுக்கு அமையும். என் முருகப்பெருமானோட சாட்சியா சொல்றேன், அவரும் முன்னாடியில இருந்தே நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை இன்னில இருந்து ஒரு வெற்றியா அமையும். என்னன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு மனிதர்களா இருக்கட்டும், யாருமே நிரந்தரம் கிடையாது. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு பாதையும் முருகன் நம்ம கூட இருக்கான்னு நினைச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காயமும் சரியாது. அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தேவையே இல்லைங்க வாழ்க்கையில். எந்த உறவை தேடி நீங்க போய் அந்த உறவை நம்பியே உங்க வாழ்க்கையே வேணும். ஆனா ஒரு செகண்ட் அந்த காதலனா இருக்கட்டும், அந்த காதலியா இருக்கட்டும், தேடி 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 போய் ஓடி சில பேர் நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, பெத்தவங்க வந்து ஏத்துக்கவே மாட்டுறாங்க, இதுக்கு முருகன் தான் வழி காட்டணும். முருகன் என்ன வழி காட்டணும்? வாழ்க்கையில வந்து உறவு மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதையும் தாண்டி நீங்க எதுக்கு இந்த வாழ்க்கையில வந்து இந்த பிறவி எடுத்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கான இந்த மனித தத்துவத்துக்கு சில கடமைகள் இருக்கு. அதை நீங்க எப்படி செய்ய போறீங்க, இது எப்படி கொண்டு போய் இதை எப்படி எடுத்துட்டு போக போறீங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க ஆழ்ந்து நீங்க கவனிச்சாலே போதும். எந்த ஒரு உறவுமே வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியலன்னா, கூடிய விரைவில் எந்த உறவை நீங்க தேடி தேடி போறீங்களோ அந்த உறவாலேயே நீங்க காயப்பட்டதை ஒரு கட்டத்துல நிக்க போறீங்க. இது அனுபவிச்சவங்களுக்கு, அந்த வழியில இருக்கிறவங்களுக்கு அந்த தெரியும். நான் சொல்றது என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஓப்பனா அப்படியே வந்து நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும் நம்மள.
தினசரியா கோயில் போறதாகவும் இல்ல பிரச்சனைகள் நம்ம இருந்தும் வீட்டிலேயே அழுது 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 கடனா இருக்கட்டும், உடல்நிலையா இருக்கட்டும், எக்ஸாம்ல போய் நினைச்ச வேலை கிடைக்கலன்னா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் இங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்கல்ல. இவர் என்ன பண்றாருன்னா, நான் அமைதியா தான் இருப்பேன், நீ எந்த அளவுக்கு நீ லாஸ்ட் எந்த அளவுக்கு நீ டெட் எண்ட் என்னதான் பண்ண போறன்னு பார்த்துக்கிட்டே இருப்ப. அந்த டெட் எண்ட்ல போகும்போது கூட ஒரு கட்டத்துல நம்பிக்கை இழந்தாலே போதும், 1% நீங்க அந்த நம்பிக்கையை குறைச்சாலே போதும், நீங்க முருகப்பெருமான் கிட்ட இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துருவீங்க. என் வாழ்க்கையில வலியை மட்டுமே அனுபவிச்சு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். இவர்கிட்ட இருந்துகிட்டே நான் சொல்றேன், வலியை மட்டுமே, துன்பங்கள் மட்டுமே, இதை பழகி 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 என்ன போச்சு, இதுவே நேசிக்க ஆரம்பிச்சிட ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய ஒரு விஷயம் இவர் பண்ணிட்டா, ஒரு ஆனந்தத்தை கொடுத்தாலோ இல்ல சந்தோஷம் ஆனந்தமான ஒரு தருணங்கள் என் வாழ்க்கையில கடந்து போய் இருந்தா கூட அதெல்லாம் எனக்கு இன்னைக்குமே பெருசா தெரிஞ்சதே கிடையாது. ஏன் இதை நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, ஃபெயிலியர் மட்டுமே சந்திக்கக்கூடிய பக்தர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆசைதான் எனக்கு. உங்க வாழ்க்கையில எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் தடங்கள், அடுத்த கட்டத்துக்கே போக முடியல, ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இருந்தாலும் தடங்களா போயிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னே தெரியல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கீழே விழுறீங்கல்ல, கீழே விழுங்க, 2 வாட்டி விழுங்க, 3 வாட்டி விழுங்க, அடிப்படுதா தொடச்சிக்கிங்க, தொடச்சிட்டு திரும்ப திரும்ப விழுங்க விழுங்க. கீழே நீங்க விழுந்துகிட்டே விழுந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் நீங்க செங்குத்தாக நிற்க முடியும். அந்த செங்குத்தா நிக்க வைக்க போறது யாருன்னா தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில. இந்த ஒரு நம்பிக்கை உங்க மனசுல விதைச்சா மட்டுமே போதும். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க பயப்படவோ, இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னா கண்டிப்பா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நடக்கும். என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடத்தை என் தலைவன் முருகப்பெருமான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். சில விஷயங்கள் அந்த முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு நான் பண்ணணும்னு நினைப்பேன். வாழ்க்கையில எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ துரோகிகள், அது எல்லாமே கடந்து வந்துட்டேன். இன்னைக்கும் இன்றைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையை கூட எதிரிகள் இருக்கலாம், நம்மளை தப்பா பேசுறவங்களும் இருக்கலாம், நம்மளை புரிஞ்சிக்காத மனிதர்களும் இருக்கலாம், இவனை பத்தி தெரியவே தெரியாது ஆனா இவனை பத்தி தப்பு தப்பா வெளியில சொல்றவங்க கூட இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே என் தலைவன் முருகப்பெருமான் பார்த்துப்பாரு. இது நம்பிக்கை மட்டும் கிடையாது, இதுதான் ஒரு வாழ்வியலும் கூட. நான் வாழ்ற வாழ்க்கை எப்படி என்றால், இப்போ என்ன வேணா நடக்கட்டும், இப்போ இன்னைக்கு இது நடக்குது, இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, கோயிலுக்கு வந்தாரு, ஒருத்தர் பார்க்க வந்தாரு போனாரு, இல்ல ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, அவர் அழுதாரு, இந்த விஷயம் நடக்கலன்னு சொன்னாரு, வாழ்க்கையில தோத்துட்டேன்னு சொல்லி 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 அந்த அந்த வாழ்க்கையை முடிச்சுக்க போறாரு, தலைவா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு தெரியாது, யாருக்கு நான் பேசுறேனோ இது அவங்களுக்கு கொண்டு போய் அந்த விஷயத்த நடத்தி கொடுத்துருவாரு. எத்தனையோ பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் டோட்டலா எல்லா காணொலியிலும் நான் சொல்ல ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, இது கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு கிடையாது. நான் என்னைக்குமே என் தலைவனை பாருங்க நான் சொன்னதும் இல்லை. இப்போ அதிகமா ட்ரெண்டிங் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த உலகத்துல, இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எத்தனையோ இருக்கு. தயவு செய்து யாருமே உங்களோட பக்தியை திசை திருப்பிக்காதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயில், சனிக்கிழமை ஒரு கோயில், திங்கக்கிழமை ஒரு கோயில், இப்படி நீங்க போறதால நான் தவறும் சொல்லலை, குற்றமும் சொல்லலை, நல்லதுதான், வாழ்த்துக்கள், இது நல்ல விஷயம், இதனால எதுவுமே சொல்லலை. அப்ப நீங்க திங்கக்கிழமை ஒரு கோயில போய் கேட்டதுக்கு செவ்வாய்க்கிழமை கோயில போய் கேட்கும்போது எந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க? ஒவ்வொரு கடவுள் கிட்ட, ஒவ்வொரு கோயில கிட்ட ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு திரும்ப அடுத்த கோயில நீங்க மறந்துடுவீங்க. இதுதான் உங்ககிட்ட நடக்குது. இதை நான் தவறாக நான் இதை நான் கருதல, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அவங்கவுங்களுடைய பக்தி சார்ந்த சில விஷயங்கள், அது நான் இது பிரிச்சு பேச விரும்பல.
ஒரே தலைவன், ஒரே இறைவன், ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு உயிர். யாருன்னா இவர் மட்டும்தான். எப்படி இப்படி அழுத்தம் திருத்தமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உலகத்துல எத்தனை சித்தர்கள் இருந்தாலும், எத்தனை இறைவன்கள் இருந்தாலும், இங்க போறீங்களா உங்களுக்கு உடனே நாளைக்கு வீடு கட்டிடுவீங்க, இங்க போறீங்களா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை தூங்கிடும், இங்க போனீங்களா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையும் கிடையாது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதுதான் என்னோட மனநிலை. லைஃப்ல நம்ம செட்டில் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்? இதோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. இங்க இருக்கு, இங்க இருக்கிறது, இங்க ஸ்டேபிளா ரொட்டீனா நான் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், இவருக்காக நான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை பொருள், செல்வம், பேரு, புகழ் எது கொடுத்தாலும் அதெல்லாம் இவருக்கு கால் தூசி மாதிரி தான் நான் அதுதான் நான் மனசார நினைக்கிறது. அதுக்காக தான் நான் எல்லா பக்தர்கள்கிட்டும் நான் வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க முருகப்பெருமான் கிட்ட மனசார நீங்க கேளுங்க. கண்டிப்பாக கொடுக்காத ஒரு இறைவன் கிடையாது. நீங்க நீங்க தேடி தேடி போகவும் வேணாம். ஒரே ஒரு நிமிஷம் முழு பக்தி மட்டும், முருகா தலைவா இந்த பிரச்சனையை தயவுசெய்து முடிச்சு கொடு தலைவா, நீ இருக்க என் கூட, இதுக்கு மேல நான் எதுக்கு பயப்படணும்? என் வாழ்க்கையில அந்த பயங்கிறத நான் தூக்கி போட்டுறேன், நீ தான் என் வாழ்க்கை. ஒரு பக்தர் ஒரு நிமிஷம் இதை நீங்க பண்ணி பாருங்க. இந்த உருவம், இந்த காட்சி அப்படியே உங்க மனசுல பதிவு பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த உருவம் உங்களுக்கு காட்சியாக வரும். இது நீங்க வேணா ட்ரை கூட பண்ணி பாருங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, சில பேரோட மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவும் எனக்கு கோபமாகவும் வரும். கோபமா மட்டும் இல்லாமல் வருத்தத்துக்குரிய வந்து சில விஷயங்கள் என்னால் அவங்ககிட்ட பேசி ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 5 வருஷமா 6 வருஷமா தைப்பூசமா பங்குனி உத்திரமா எல்லாத்துக்கும் உனக்கு நான் பால் குடம் செலுத்துறேன், வரேன், பூஜை பண்றேன், நான் இது பண்றேன் அது பண்றேன் சொல்றதுக்கே நீங்க வேல்யூவே இல்லையா? நீங்க சொல்லிட்டாலே நீங்க ஏன் பண்றீங்க? முருகன்கிட்ட நீங்க வரத்துக்கான ஒரு தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. நீங்க என்னைக்கு நான் இதெல்லாம் முருகனுக்கு நான் பண்றேன், நான் இதெல்லாம் பண்ணனே முருகன் பார்க்கலேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே நீங்க தகுதி இழந்துட்டீங்க. தயவு செய்து முருகன் கிட்ட திரும்பி வராதீங்க. இதுதான் நான் ஒரு விஷயம் லாஸ்டா அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஒரு விஷயம். என் தலைவன் முருகன் உங்ககிட்ட இதெல்லாம் வந்து கேட்கல, இதெல்லாம் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்கல. இது எல்லாமே உங்க அன்பு தான், உங்க பக்தி, உங்க அன்பு. முருகனுக்காக, என் தலைவனுக்காக நீங்க வந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க வந்து செய்றீங்க தவிர, அப்ப நீங்களே வந்து செய்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா திரும்பி முருகன்கிட்டே வந்து இதெல்லாம் நான் செஞ்சேன், இதெல்லாம் நான் செஞ்சேன். இதுதான் நிறைய பேர் மெசேஜ்ல அனுப்பிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சாமி நான் இதெல்லாம் பண்ணேன், சாமியை நான் தைப்பூசத்துக்கு இங்க பண்ணேன், சாமி நான் வந்து பங்குனி உத்தத்துக்கு என்ன பண்ணேன். இதனால உங்க பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என் தலைவன் முருகனும் சொல்லலை, இதை நானும் சொல்லலை. உங்க பக்தி நிலை எங்க இருக்கு? உங்க நம்பிக்கை எங்க இருக்கு? எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க தூங்குறீங்க, காலையில ஏஞ்சிருக்கீங்க, ஒரு விடியல் வந்திருக்கு. இந்த விடியல்ல இருந்து இன்னையில இருந்து வெளியெல்லாம் போய் சுத்திக்கிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து திரும்பி வீட்டுல போய் உணவா இருந்துட்டு நீங்க வந்து தூங்க போறீங்க. காலையில நீங்க எழுஞ்சிக்கலாம்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை ஏன் முருகப்பெருமான் மேல வைக்க மாட்டீங்கதான் என்னோட கேள்வி. அந்த நம்பிக்கையை நான் வச்சு நான் வாழ்வியல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், எல்லாருக்குமே ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை நீங்க வந்து எப்படி நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுறீங்க, அந்த நேரத்தை வந்து நீங்க எப்படி பாதுகாத்து அந்த நேரத்தை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க, அந்த ஞானத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க, இதுதான் நம்ம தலைவர் முருகப்பெருமான் வந்து பாப்பாருன்னு தான் சொல்றேன். யாருமே வந்து எதுவுமே நடக்காதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாரும் சாதிக்கக்கூடியவர்கள் தான். நீங்க முருகன் கிட்ட நீங்க வந்தாலே அடுத்த நிமிஷம் உங்க வாழ்க்கை எல்லாமே மாறும். ஏன் மாறல அப்படின்னு நீங்க கேட்டாலும் கண்டிப்பாக மாறும். இன்னைக்கு மாறலாம், நாளைக்கு மாறலாம், நாளன்னைக்கு மாறலாம், அடுத்த வாரம் மாறலாம், அடுத்த மாசம் வரலாம், மாறலாம், மாறும். இததான் உங்க மனசுல விதைக்கணும். இது எத்தனை
பேச்சாளர்களோ ஆன்மீகவாதிகளோ சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல. எல்லாருக்குமே ஒரு நேரம் வரும், எல்லாருக்குமே ஒரு காலம் வரும். உங்க நேரம் உங்க கையில வரும். என் தலைவனே கண்டிப்பா கொடுப்பார். தயவு செஞ்சு கெட்டது எதுவுமே நினைக்காம, நம்மளை அடிச்சாலும், நம்மளை தள்ளி விட்டாலும், நம்மளை முதுகுல குத்தினாலும் அந்த மனிதர்களெல்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க. அவங்கள நீங்க திரும்பி பார்க்காதீங்க. நீங்க எதுவுமே ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம். நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் மட்டும் பாருங்க. உங்க டைம் வரும். மனசை மட்டும் தவற விட்டுறாதீங்க. என் முருகன் சொல்றது அது மட்டும்தான். உங்க கூடையே தான் முருகன் இருக்காரு. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நல்ல காலம் வரும். என் தலைவன் முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார். நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷங்கள் நிறைய நிறைஞ்சு இருக்கு. அந்த சந்தோஷத்தை மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே தீரும், எல்லா பிரச்சனைகள் தீரும். என் தலைவன் தீர்த்து வைப்பார். நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருங்க.